ஆண்டவர் நல்லவர், பெரியவர், மாறாதவர், இன்றைக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஏராளமாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வார்த்தையின்படி நடத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புச்சுன்னா, என்ன செய்வது என்று பல நேரங்களில் தெரியாது. ஆனால் நாம் செய்வதற்கு ஒரு வேலை இருக்கிறது. அது என்ன என்பதை இன்றைக்கு சொல்கிறேன். யோவான் 6 அதிகாரம் 28-29 வசனங்கள் எப்படி இருக்கு? அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது என்றார். பிலீவ் இன் த ஒன் ஹி ஹஸ் சென்ட். அவர் அனுப்பினவரை விசுவாசிக்கிறதே நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு கிரியையாக இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவர் சொல்கிறத விசுவாசிக்கணும். அவருடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை. பல நேரங்களில் ஆண்டவருக்காக நிறையா காரியங்களை நம்ம செஞ்சு கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருக்காக இப்படி செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் நிறைய கவனத்தை செலுத்தி கடைசியில் ஆண்டவரையே மறந்துடுறோம். இந்த காரியங்கள்லாம் யாருக்காக செய்கிறோம், எதற்காக செய்கிறோன்றதே மறந்துட்டு காரியங்கள் மேலே, நம்ம செய்கிற விஷயங்கள் மேலே ரொம்ப அதிக கவனம் செலுத்திடுறோம். அவர் ஃபோக்கஸ் ஷிஃப்ட்ஸ் கிராஜுவலி ஃப்ரம் காட் டு ஃபார் காட். நம்முடைய கவனம் எல்லாம் தேவன் அப்படின்ற நிலையிலிருந்து தேவனுக்காக அப்படின்ற நிலைக்கு கவனம் மாறிவிடுகிறது. ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விரும்புகிற காரியம் ஒன்றே ஒன்று தான். இயேசு கிறிஸ்துவாகிய அந்த வார்த்தை வசனத்தின் மேலே நம்முடைய விசுவாசத்தை வைக்கணும். ஏனென்றால் அவரை நம்புவதே, அவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை காட்டுவதே ஒரு வேலை தான். நீங்கள் நம்புகிற அந்த விசுவாசமே ஒரு வேலை தான், நம்பிக்கையே ஒரு வேலை தான். அப்படி செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்முடைய கிரியையின் மேலே, நம்முடைய பலத்தின் மேலே நம்ம நம்பிக்கை கொள்ளாமல் ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கையும் நம்மளால் வைக்க முடிகிறது. ஆனால் நம்ம காரியங்களை கையில் எடுத்து நம்ம செய்யும் பொழுது தேவன் மேலே, அவர் வார்த்தையின் மேலே முழு நம்பிக்கையை நம்மளால் வைக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை ஒன்றே ஒன்று இருக்கும் அப்படின்னா, அது தேவன் சொன்ன வாக்கு தத்துவங்கள் மேலே நம்ம வைக்கிற விசுவாசம் தான். அவர் அனுப்பினவர் மேலே வைக்கிற அந்த விசுவாசம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் வார்த்தைகளை சொன்னார், பரலோகத்துக்கு போயிட்டார். இப்போ அவருடைய வசனங்கள் நம்ம கையில் இருக்குது. அவர் சொல்லுகிற வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றின் மேலும் நம்முடைய விசுவாசத்தை வைப்பதே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை. இன்றைக்கும் அந்த வேலையை நாம் செய்வோம். மற்ற வேலைகளை செய்து கொண்டிருந்தோமானால் அது எல்லாவற்றையும் கொஞ்சம் நிறுத்திட்டு தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைக்கிற அந்த ஒரு வேலையை செய்வோம். இன்றைக்கும் உங்களுக்காக தேவன் பல கிரியைகளை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதை எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்க நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். இன்றைக்கும் ஒரு நல்ல ஆசீர்வாதமான நாளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கா. அதுக்காக நன்றி செலுத்துங்க.